நல்ல வக்கீல் மாதிரி தான் பாயிண்ட்டாக கேள்வி கேட்குறேன். ஏஆர் முருகதாஸை பற்றி பேசுகிறதுக்கு இப்போ நிறைய விஷயம் இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா சிவகார்த்திகேயன் கதாநாயகன் நடிக்க இப்போ மதராசி அப்படின்னு ஒரு படத்தை இயக்கியிருக்காரு. அந்த படம் அடுத்த வாரம் வரப்போகுது. அந்த படத்தை பற்றியெல்லாம் பேசாமல் ஒரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். பொதுவாக நம்ம படத்தை பார்க்குற ரசிகர்கள் இந்த படத்துக்காக கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸுக்கு 10 கோடி செலவு பண்ணியிருக்காங்க, 5 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னோடனே என்னன்னா பெரிய பெரிய செட்டோ இல்லை ஒரு பங்களாவோ இதெல்லாம் காணும், ஆனால் 5 கோடி ரூபாய் செலவாயிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க. கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்ன்றதை இப்போ பல இயக்குநர்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, நேற்று கூட லென்ஸ் நிகழ்ச்சியில் ஒரு ரசிகர் கேள்வி கேட்டிருந்தார். ஜனநாயகன் படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவில் ரஜினி, கமல், அஜித், சூர்யாலாம் கலந்துக்கு போகிறாங்க அப்படின்னு தொடர்ந்து வலைதளங்களில் செய்தி வெளிவந்துக்கிட்டே இருக்கேன் சார், அது உண்மையா அப்படின்னு. யார் இந்த செய்தியை முதலாக கிளப்பி விட்டாங்க அப்படின்னு தெரியல. ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வெல்கம் டு சினிமா திஸ் வீக். வணக்கம் சார். வணக்கம். ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஏஆர் முருகதாஸ் சார் சொல்லியிருந்தாரு, அதர் லாங்குவேஜஸில் படம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். நான் சிக்கந்தர் படத்தை டைரக்ட் பண்ண போது அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த லாங்குவேஜோட கல்ச்சராக இருக்கட்டும் எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் 4 படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஹிந்தியில். ஸோ இது அவர் ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது சொல்லியிருந்தாருன்னா கொஞ்சம் நியாயமாக இருந்திருக்கும் சார். ஸோ சிக்கந்தர் படத்தோட தோல்விக்கு அப்புறம் இது சொல்கிறது என்னால் ஆக்சுவலி ஏற்றுக்க முடியலன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு படத்தை ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி ஸோ அதர் லாங்குவேஜ்ங்கிறதுனால இல்லை எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஓகே. ஆனால் அவர் ஏன் ஓகே சொன்னார் சார்? ஏஆர் முருகதாஸ் மேலே உனக்கு ஏதோ கோபம் இருக்குது அப்படின்னு எனக்கு புரியுது. இப்போ அவருடைய மதராசி படத்துக்கு வருவோம். சிவகார்த்திகேயன் எத்தனையோ சினிமாவில் நடிச்சிருந்தாலும் அவர் ரீசெண்டாக நடித்த படங்களில் ரொம்ப அதிகமான பொருட்செலவில் எடுக்கிற படம்னா அது மதராசி படம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் எக்கச்சக்கமாக செலவு பண்ணி அந்த படத்தை எடுக்கிறார். அந்த படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சிகள்லாம் சிலோனில் தான் படமாக்கினாங்க. ஒரு ஃபைட் அங்கே நடத்திருக்காங்க. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியும் சிவகார்த்திகேயன் எந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக அந்த படத்தில் ஃபைட் பண்ணியிருக்காருன்னு. அந்த ஃபைட் எடுக்கிறதுக்கு மட்டும் ஏறக்குறைய 5 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபைட்டு சீனுக்காக 5 கோடி ரூபா செலவு பண்ணது அப்படின்றது இது வரைக்கும் சிவகார்த்திகேயனுடைய படத்தில் எப்போவுமே நடந்ததில்லை. இப்படி அந்த ப்ரொடியூசர்ஸ் தாராளமாக செலவு பண்ணி எடுக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயனும் காரணமாக இருக்கார் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது. ஏன்னா பல ஆக்டர்கள் என்ன பண்ணுவாங்க, எனக்கு நல்ல சம்பளத்தை கொடுத்துருங்க, படத்தை நீங்கள் சிக்கனமாக எப்படி வேணால் எடுத்துக்கங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் அப்படி இல்லாமல் அந்த ப்ரொடியூசர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சப்ஜெக்ட் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அது ஸ்க்ரீனில் தெரியணும், அந்த மாதிரி எடுங்க, என்னுடைய சம்பளத்தை பற்றி கவலைப்படாதுங்க, அதில் கூட நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க தயாராக இருக்கேன்னார். இதுதான் ஒரு ப்ராடக்ட் மேலே அந்த கலைஞருக்குள்ள இன்ட்ரெஸ்ட்னு சொல்லணும். இது நிறைய பேர் இதுக்கு முன்னாடி சினிமாவில் பண்ணியிருக்காங்க. ஹிந்தியிலலாம் சொல்லணுன்னா பல பெரிய கலைஞர்கள் தன்னுடைய படத்தில் ஒரு முக்கியமான ஹீரோயின் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. படம் பட்ஜெட் அதில் அலோவ் பண்ணாது. அவ்வளோ பெரிய ஹீரோயினுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு உங்கள் படத்தில் கொடுக்க முடியாது. அப்போ அந்த ஹீரோ என்ன சொல்வாராம், இந்த ஹீரோயின் சம்பளம் கொடுத்து அவங்கள புக் பண்ணுங்கள், என்னுடைய சம்பளத்தை வேணால் குறைச்சிங்க. இதெல்லாம் படத்து மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ஒரு சினிமா ஓடி பெரிய வெற்றிகரமாக அமைஞ்சால் தானே நடிகர்கள் தொடர்ந்து நிலைக்க முடியும். அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சிவகார்த்திகேயன் செயல்படுறது நிஜமாகவே ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். பொதுவாக நம்ம படத்தை பார்க்குற ரசிகர்கள் இந்த படத்துக்காக கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸுக்கு 10 கோடி செலவு பண்ணியிருக்காங்க, 5 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னோடனே என்னன்னா பெரிய பெரிய செட்டோ இல்லை ஒரு பங்களாவோ இதெல்லாம் காணும், ஆனால் 5 கோடி ரூபாய் செலவாயிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க. கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்ன்றதை இப்போ பல இயக்குநர்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, பல விஷயங்கள் தத்ரூபமாக இருக்கிறதுக்கே இப்போ செலவழிக்க வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஃபைட் சீன் சொன்னேன் இல்லையா, நான் சிலோனில் ஷூட் பண்ணாங்க. அங்கே ஒரு போர்ட்ரஸில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய 8 நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த சீக்வன்ஸ் மொத்தம் 10-12 நாள் ஷூட் பண்ண வேண்டிய சீக்வன்ஸ் 2-3 நாள் அங்கே முடிக்க முடியல. அதுக்குள்ளே இவங்க இந்தியாவை திரும்பிட்டாங்க. இப்போ பேலன்ஸ் சீன்ஸ் எல்லாம் வைசாக்கில் எடுத்திருக்காங்க, விசாகப்பட்டினம் போர்ட்டில். அங்கேக்கு எங்கேக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்னென்னா, சிலோனில் அந்த போர்ட்ரஸுடைய தரைத்தளம் இருக்குல்ல, அது மொத்தமே கருப்பாக இருக்கும், ஒரு தார் போட்டு பிளாக்காக இருக்கும். இங்கே விசாகப்பட்டினத்தில் பார்த்தா மொத்தம் சிமெண்ட்டு தரை. இப்போ இது ரெண்டும் எப்படி மேட்ச் ஆகும்? அதனால் இந்த விசாகப்பட்டினத்தில் இருக்க அந்த போர்ட்ரஸுடைய கலர் இருக்குல்ல, இதை பூரா பிளாக் ஆக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் ஏறக்குறைய 1 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க.
இது மாதிரிலாம் ஒரு படத்தினுடைய செலவு அப்படின்றது எந்த பக்கம் போகுது அப்படின்னே தெரியாத மாதிரி தான் இப்போ இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் படத்துக்கு மிகப்பெரிய பட்ஜெட் ஆகிடுது. இப்போ மதராசி படத்தோட டீமே வந்துட்டு அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு ஊருக்காக போயிட்டுருக்காங்க சார். பெங்களூர், கோயம்புத்தூர். ஸோ இந்த 1 வீக் ஃபுல்லாகவே வந்துட்டு அவங்க ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்காங்களே சார். மற்ற படத்துக்கு கம்பேர் பண்ணால் இவங்க பண்ணுற ப்ரொமோஷன் கம்மின்னு தான் சொல்லணும். ஏன்னா லஞ்ச் நிகழ்ச்சியில் கூட சமீபத்தில் ஒரு ரசிகர் கேட்டிருந்தார், ஏன் சார் மதராசி படத்துக்கு அவ்வளோ பெரிய ஹைப்பை அவங்க இன்னும் கிரியேட் பண்ணலன்னு. இப்போ ஹைப்பு கிரியேட் பண்ணலாமா வேணாமான்றதை பற்றியே அங்கங்கே பட்டிமன்றம் நடந்துக்கிட்டு இருக்குது. சில படங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஹைப்பு கிரியேட் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷனோடு ஜனங்க படம் பார்க்க வராங்க. அது இல்லாத போது அதுவே மிகப்பெரிய குறையாக தெரியுது. அதனால் படத்துக்கு அதிகமாக ஹைப்பு கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி பல டைரக்டர்ஸ் நினைக்கிறாங்க. அப்படி தான் முருகதாஸும் நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சினிமா உலகமே ஒரு வித்தியாசமான சூழ்நிலை இருக்குது. ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் படத்துடைய தயாரிப்பாளர், அந்த முக்கியமான ஹீரோ, டைரக்டர்லாம் பயத்தில் நெருப்பை கட்டிட்டு உட்காந்து வேண்டியிருக்கு. ஏன்னா ரசிகன் படத்தை பார்த்துட்டு என்ன சொல்லுவானோ அப்படின்னு. இந்த முதல் நாள் முதல் இந்த படத்தை பார்த்துட்டு வெளில வந்து சொல்கிறான்ல, அவன் அப்பா சூப்பர் சக்ஸஸ்ன்னு சொன்னால் தான் அவங்க நிம்மதியாக தூங்க முடியும். அப்படி இன்றைக்கி சினிமா வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நெருக்கடி சூழ்நிலை சந்திச்சிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ சாண்டி மாஸ்டர் சார் நிறைய படத்தில் முக்கியமான ரோலில் நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் பா ரஞ்சித் சார் டைரக்ஷனில் அவர் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு சார். பா ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி யங்ஸ்டர்ஸ் பல பேரை தொடர்ந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அது. நேற்று கூட லென்ஸ் நிகழ்ச்சியில் ஒரு ரசிகர் கேள்வி கேட்டிருந்தார், ஜனநாயகன் படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவில் ரஜினி, கமல், அஜித், சூர்யாலாம் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு தொடர்ந்து வலைதளங்களில் செய்தி வெளிவந்துக்கிட்டே இருக்கா சார், அது உண்மையா அப்படின்னு. யார் இந்த செய்தியை வந்து முதலாக கிளப்பி விட்டாங்க அப்படின்னு தெரியல. ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் தன்னுடைய கடைசி படம் அப்படின்னு விஜய் ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் அடுத்து வந்து அரசியலில் வந்து மிக தீவிரமாக அடியெடுத்து வைக்க போகிறார். இப்போ அரசியல் அடியெடுத்து வச்சாலும் முழு வீச்சாக அரசியல் அவர் இறங்குறது அப்படின்றது ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் இருக்க போகுதுன்றதை அவர் ஏற்கனவே அறிவிச்சிருக்காரு. அதனால் இந்த ஜனநாயகன் படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழா எதை நோக்கி இருக்கும்? நிச்சயமாக விஜயனுடைய அரசியல் பயணத்தை பற்றி பேசுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கும். கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவர் ஒரு தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தோட நெருக்கமான உறவு இருக்குது. விஜய் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தன்னுடைய எதிரி அப்படின்னு பகிரங்கமாக மேடையில் அனௌன்ஸ் பண்ணுவார். அப்படி இருக்க அந்த விழாவில் கமல்ஹாசன் எப்படி கலந்துக்குவார்? நிச்சயமாக கலந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. அடுத்து ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு டிப்ளமேட்டிக் பர்சன். இது மாதிரி சிக்கலான மேடைகளில் வந்து தன்னுடைய பிரசன்ஸை தவிர்க்கணும் அப்படின்னு தான் விரும்புவார். அஜித் சொல்லவே வேணாம், இவருடைய காம்படிட்டர். இந்த விழாவில் வந்து அவர் போனார்னா நிச்சயமாக விஜயனுடைய அந்த முயற்சிகள் எல்லாத்தையும் தான் சப்போர்ட் பண்ணுறதாக ஒரு ஃபீலிங் வந்து டெஃபரெண்ட்டாக வெளில வரும். அப்படி இருந்தும் யார் இந்த செய்தி இவ்வளோ அழகாக வெளியில் வந்து கிளப்பி விட்டாங்க அப்படின்னு தெரியல. படித்து பார்க்கும்போது கொஞ்சம் ரசனையாக இருக்குது. ஆனால் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லாத விஷயத்தை கூட வலைதளங்களில் தொடர்ந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த செய்தி ஒரு சாட்சி. சூர்யா சாரும் விஜய் சாரும் நண்பர்கள் தானே சார்? சூர்யா சார் கலந்துக்க மாட்டாங்களா? நிச்சயமாக சூர்யாவுக்கும் விஜய்க்கும் நல்ல நட்பு இருக்குது. அதனால் அவர் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சில ரசிகர்கள் கூட எதிர்பார்ப்பாங்க. ஆனாலும் நான் சொன்ன இந்த பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களை எதிர்த்து தான் விஜய் அரசியல் பண்ண போகிறார். அதனால் இவங்க எல்லாருமே வந்து அந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து ஒரு டிப்ளமேட் பர்சன். தான் இது மாதிரி இவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு அவங்கள தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கக்கூடாது அப்படின்றதுல நிச்சயமாக அவர் எச்சரிக்கையாக இருப்பார். அவங்கள கூப்பிடவே மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. இந்த செய்தி சொன்னவங்க இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க சார். இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சு மலேசியாவில் நடக்க போகிறதா சொல்கிறாங்க. அந்த விஷயமாவது உண்மையா சார்? எப்படி நடக்கும்? அதாவது இதுதான் விஜயனுடைய கிரவுண்டு. அவரே அனௌன்ஸ் பண்ண முடி பார்த்தா ஒரு கடைசி திரைப்பட விழா இது. இந்த விழாவை மலேசியாவில் நடத்துவாரா? அவருடைய வாக்காளர்லாம் இங்கே இருக்கும்போது தமிழ்நாட்டில் தான் இந்த விழாவை நடத்தணும்னு விஜய் நினைப்பார். அதனால் நிச்சயமாக இந்த விழா மலேசியாவில் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. விஜய் சாரோட ஃபங்க்ஷன் பற்றி சொன்னீங்க. இப்போ ரவிமோகன் ஸ்டூடியோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லான்ச் ஈவெண்ட் வச்சுருந்தாங்க. அதில் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அதில் ஏன் சார் அவங்க அப்பா வரல? அவங்க அம்மா வந்திருந்தாங்க, அவருடைய சகோதரரான மோகன் ராஜா வந்திருந்தார், அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க அப்பா வரலைன்னா அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருந்துருக்கலாம். இது மாதிரி ஏதாவது காரணம் இருந்திருக்குமே தவிர அந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இன்டாக்டான ஃபேமிலி. அவங்க அப்பா மேலே மிகப்பெரிய மரியாதை இவருக்கு உண்டு. அதே மாதிரி தன்னுடைய பையன் மேலே அந்த ஃபேமிலியே வந்து அந்தளவு அட்டாச்மெண்ட் வச்சுருக்காங்க. அதனால் அவங்க அப்பா வராதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக காரணம் இருக்க வாய்ப்பில்லை எனக்கு தெரிஞ்சு. அண்ட் எனக்கு இன்னொரு டவுட் சார். எவ்வளோ டவுட்டு? ரவிமோகன் சார் முதல்ல ப்ரொடியூசர் ஆயிருக்காரு. தன்னோட முதல் படத்தை டைரக்ட் பண்ணுற வாய்ப்பை ஏன் அவரோட அண்ணனுக்கு கொடுக்கல சார்? இதை பற்றி மோகன் ராஜா, ரவிமோகன் இவங்களாம் யோசிச்சிருக்க மாட்டாங்களா என்ன? அவரை டைரக்டராக போட்டால் அவரை கேள்வி கேட்க முடியுமா? அவர் ரவிமோகன்
தன்னுடைய அண்ணன் அவர் தான் இவர் உருவாக்கினவர். அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வேறு ஒரு டைரக்டர் போட்டால் நல்லது அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரவிமோகனை பொறுத்த வரைக்கும் அவர் பட தயாரிப்பாளராக போகிறாரு, இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னோடனே அதை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்தது. அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் இப்போ ப்ரோ கோட் அப்படின்னு அவங்களுடைய முதல் தயாரிப்பினுடைய டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அது அப்படியே நொறுக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு மிகச்சிறந்த வரவேற்பு அந்த ப்ரோ கோட் கிடச்சிருக்கு. தமிழில் மட்டும் இல்லை, தமிழ் தெலுங்கு 2 மொழியிலையுமே எல்லாரும் அதை பாராட்டுறாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த படத்தில் அவங்க எஸ்.ஜே. சூர்யா கொடுத்துருக்க அந்த கதாபாத்திரமும் சரி, அந்த கதாபாத்திரத்தை எஸ்.ஜே. சூர்யா ஹேண்டில் பண்ண விதமும் சரி, அந்தளவுக்கு இன்றைக்கி வைரல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் முதல் தயாரிப்பே ஒரு வெற்றி தயாரிப்பாக ரவிமோகனுக்கு அமைவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியினுடைய டாக்காக இருக்குது. தலைவன் தலைவி படத்தோட மிகப்பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி சார் அடுத்தடுத்து என்ன படத்தில் சார் நடிக்க போகிறாரு? ஏன்னா அதை பற்றின ஒரு அப்டேட்டுமே வரலையே சார். இல்லை, வெளியில் இது மாதிரி செய்திகள் வராதனால நம்மள பல பேர் கூட என்ன நினச்சிக்கிறாங்கன்னா விஜய் சேதுபதிக்கு பட வாய்ப்புகளே இல்லையோ, இத்தனைக்கு அப்புறம் கூட படம் வரலையே அப்படின்ற மாதிரிலாம் கூட நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்குள்ள படங்கள் இருக்குல்ல, அந்த அளவுக்கு படங்கள் இருக்குது. இதில் எதுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்க போகிறார் அப்படின்னு தான் பார்க்கணும். ஏற்கனவே அட்லி தயாரிப்பில் நலன் குமார் சாமியுடைய இயக்கத்தில் அவர் ஒரு படத்தை நடிக்க போகிறார் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியிலே சொல்லியிருந்தோம். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இவ்வளோ நாள் தள்ளி போயிட்டு இருந்தது. இப்போ பூரி ஜெகநாதனுடைய டைரக்ஷனில் ஒரு படம் நடிக்கிறார்ல, அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்சோடனே அந்த படத்துக்கு தான் போகிறார் விஜய் சேதுபதி. இப்போ ஏற்கனவே ஒரு வெப் சீரிஸ் நடித்து முடிச்சிட்டாரு மணிகண்டனுடைய டைரக்ஷனில், தமிழில் அது வரப்போகுது. அதே மாதிரி ஹிந்தியில் ஃபர்ஜி அப்படின்ற ஒரு வெப் சீரிஸில் நடிச்சிருந்தார். அதனுடைய பார்ட் 2 இப்போ உருவாக போகுது, அதில் நடிக்க இருக்கார். இந்த தொடர் படப்பிடிப்பின் காரணமாக விஜய் சேதுபதி நடிக்க வேண்டிய பல படங்களுடைய படப்பிடிப்பு இப்படியே தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்றது தான் இன்றைக்கி உண்மையான நிலவரம். ரவிக்குமாருடைய இயக்கத்தில், அதாவது இன்று நேற்று நாளை, அயலான் போன்ற படங்கள்லாம் டைரக்ட் பண்ணார்ல, அவருடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதி ஒரு படம் நடிக்கிறதா இருந்தது. கதையெல்லாம் சொல்லி எல்லாம் முடிஞ்சுது. விரைவிலேயே ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷனில் இருந்த நிலையில் இப்போ அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தள்ளி போகுது. அது காரணம் என்னென்னா விஜய் சேதுபதிக்கு தொடர்ந்து இது போல் படங்கள் இருக்கிறது தான். இப்போ ரவிக்குமார் என்ன பண்ணிருக்காருன்னா சூரிய அணுகியிருக்காரு. சூரிய கதனாக நடிக்க இப்போ ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. அதுக்கான படப்பிடிப்பு இன்னும் 2-3 மாதத்தில் தொடங்கிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கு இருக்கின்ற பல இளம் இயக்குனருடைய சாய்ஸாக சூரிய இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா என்ன கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரமே மாறிவிடக்கூடிய ஒரு ஆற்றல் சூரியக்கு இருக்குது. குணச்சித்திர கதாபாத்திரங்களை அசத்துறார் மனுஷன். அதனால் தொடர்ந்து பல பட வாய்ப்புகள் சூரியை நோக்கி போயிட்டு இருக்கு. மிஷ்கின் சார் அடுத்ததாக கீர்த்தி சுரேஷ் மேமை வச்சு படம் டைரக்ட் பண்ண போகிறாரு. எப்படி இப்படி ஒரு செய்தி வந்ததுன்னு தெரியல. கீர்த்தி சுரேஷும் அவரும் ஒரு படத்தில் இணைய இருக்காங்க. ஆனால் எப்படின்னா அவர் டைரக்டராகவும் இந்த அம்மா நடிகையாகவும் இல்லை. கீர்த்தி சுரேஷ் நடிக்கிற ஒரு படத்தில் மிஷ்கின் நடிக்க போகிறார். கதாநாயகனா இல்லை, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு இல்லையா, இப்போ கதையின் நாயகன். அது மாதிரி கதையின் நாயகன் நடிக்க போகிறாரு. அந்த படத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரம் மிஷ்கின் தான். இப்போ 2 படத்தில் அது மாதிரி மிஷ்கின் நடிக்க ஒப்பந்தமாக இருக்கார். ஒன்று கீர்த்தி சுரேஷ் நடிக்கிற இந்த படம், பிரவீன் அப்படின்னு ஒரு புது இயக்குனர் தான் அந்த படத்தை இயக்க போகிறாரு. அதே மாதிரி அவர் நடிக்க இருக்கிற இன்னொரு படம் ஐ ஆம் த கேம் அப்படின்ற ஒரு மலையாள படம். அந்த டைரக்டருடைய பெயர் நஹாஸ் இதயத். 2023 RDX அப்படின்ற ஒரு படத்தை அந்த டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருந்தார். மிகப்பெரிய வசூல் சித்திரம் அமைஞ்சது அந்த படம். இந்த 2 படமே ஒரு நடிகராக மிஷ்கினுடைய திரை வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அவருக்கு பெற்றுத்தரும் அப்படின்றது தான் இன்றைக்கு பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. மிஷ்கின் சாரோட ஆக்டிங்கை பற்றி சொன்னீங்க. அவர் டைரக்ட் பண்ண 2 படம், ஒரு சைடு பிசாசு 2, இன்னொரு சைடு ட்ரெயின், இன்னும் ரிலீஸ் ஆகலையே சார், அது எப்போ தான் வெளியாகும்? இப்போல்லாம் நம்ம ஏற்கனவே பல முறை நம்மளுடைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். படங்களுடைய வெளியீட்டு தேதி யார் நிர்ணயிக்கிறாங்கன்னா OTT தான். ஒன்று OTT வாங்கி இந்த தேதி தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில படங்கள் அவங்க இன்னும் வாங்காமல் இருக்காங்க. அதன் காரணமாக அந்த படத்தினுடைய வெளியீடு தள்ளி போகுது. இந்த ட்ரெயின் திரைப்படமும் சரி, பிசாசு 2 திரைப்படமும் சரி, இன்னும் OTTயில் வியாபாரம் ஆகலை. OTTயில் வியாபாரமாகாமல் இன்றைக்கி படத்தை ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. அதன் காரணமாக தான் அது வெளியீட்டு தேதி தள்ளி போயிட்டு இருக்குது. இப்போ இந்த 2 படங்களுமே வாங்குறதை பற்றி OTTயில் பேசிக்கிட்டு இருக்காங்க. வியாபாரம் முடிஞ்சதுன்னா உடனடியாக அந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதியை பற்றி அறிவிச்சிருவாங்க. ஓகே, அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.